நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள திருவேங்கடமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் அதிகமானதன் காரணமாக தேவையானதை மட்டும் வாங்கி கொண்டிருந்தவர்கள் தேவை இல்லாததையும் வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கும், மிதிவண்டி, அப்புறம் ஒரு பைக், டூ வீலர் இருக்கும். ஆனால் இப்போது ஆளாளுக்கு ஒரு பைக்கு, வசதி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஆளாளுக்கு ஒரு கார் வாங்கி வச்சுருக்காங்க. சைக்கிள்கள், மிதிவண்டிலாம் காணாமல் போயிட்டுருக்கு அல்லது காட்சி பொருளாயிட்டிருக்கு. தேவை இருந்தால் வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள்லாம் பெட்ரோல் டீசலில் தான் ஓடுது. அதனால் ஏற்படும் அந்நிய செலாவணி, அது மட்டுமா அந்த வாகனங்கள் விடும் புகை, இதன் காரணமாக ஏற்படும் சூழல் சீர்கேடு. இப்படித்தான் வீட்டில் 2 குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான உடைகளை வாங்கி கொடுக்கலாம். எப்போ எங்கே போனாலும் புது புது ட்ரெஸ்ஸுகளை வாங்கி கொண்டாந்து குவிக்கிறது. திருவேங்கடமையா, நீங்களும் இப்படித்தானான்னு தெரியலை. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு, எதை போடுறது, எது வேண்டாம்னு ஒதுக்கிறதுன்னே தெரியாமல் போயிடும். இவ்வளவு துணி மணி சாமான் செட்டுகளை வாங்கி வீட்டில் குவிச்சோம்னா வீட்டின் சூழல் சுத்தபத்தம் என்னாகும்? எப்போதாவது பயன்படும்னு நினச்சி வாங்கிடும் பொருட்களை கூட தூக்கி வீசாமல் பாதுகாத்து வச்சு, அதாவது பிளாஸ்டிக் பை, பிளாஸ்டிக் டப்பாக்களை பாதுகாத்து வச்சு வீட்டில் அலமாரிகள் நிரம்பி வழியும். வீடு காலியாக இருக்கணும், பொருட்களை வச்சு அடைக்காமல் இருக்கணும். அதுதான் அழகு. வீடு முழுக்க பொருட்கள், வீடு சுத்தமாகவே இல்லை, வேலை தீரவே இல்லைன்னு புலம்புனா அதுக்கு காரணம் தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி வீட்டில் அடுக்கி வைத்து கொள்வது தான். நமக்காக பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது போக, பொருட்களை வாங்கி அடுக்கி வச்சு அவற்றிற்கு சேவை செய்தே நம் வாழ்நாள் கழிஞ்சிடும். திருவேங்கடமையா, நாம் அடிக்கடி குறிப்பிடுற ஒரு சொற்றொடர், எங்கள் அப்பாவை விட என் பிள்ளைங்க அப்பா வசதியானவர்னு. பெருமை வேறு இதில். அதாவது எங்கள் அப்பாவை காட்டிலும் நான் வசதியாக இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அவர் பெத்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சார், வேண்டியதை மட்டும் வாங்கி கொடுத்தாரு, கொஞ்சம் பணமும் சேமித்து சொந்தமாக ஒரு வீட்டையும் கட்டினார். ஆனால் நான் வீட்டு லோன், கார் லோன், அந்த கடன் இந்த கடன், ஆஃபீஸில் நிறைய வேலை, அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரெஷர். எங்கள் அப்பாவை போல நான் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்னு ஒரே புலம்பல். அதனால் பணம் சம்பாதிப்பது, செலவு செய்வது, பொருட்களை வாங்கி குவிப்பது மட்டும் மன நிறைவு மகிழ்ச்சியை தரும்னு நினைக்க வேண்டாம். நான் எப்படி வாழ வேண்டும், எதை வைத்து வாழ வேண்டும்ங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஈதல் இசைப்பட வாழுதல், பிறருக்கு கொடுத்து உதவணும், பிறர் தேவை அறிந்து அவர்கள் கேட்காமலேயே கொடுத்து உதவணும். அதுதான் தர்மம். ஒரு கை செய்வது இன்னொரு கைக்கு தெரியாமல் கொடுத்து உதவ வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு நினைவூட்டல். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.